Good morning, students. Today we are going to see about a new topic, chapter 2, data abstraction, unit 1. Okay. What is data? You know already. Yes. What is data? Data is a raw fact. அது எந்த ஒரு மீனிங்குமே இல்லாமல் இருக்கும். அதுதான் ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு என்னது? அப்ஸ்ட்ராக்ஷன் இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு டாபிக் நீங்கள் 11th வந்துட்டு நான் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் எலாப்ரேட் பண்ணி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு என்ன க்ளீன் அண்ட் கிறிஸ்பியாக எந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தேவையோ அதை மட்டும் சொன்னால் போதும். எஸ்டென்ஷியல் ஃப்யூச்சர் சொல்லணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஹைட் பண்ணி இன்ஃபர்மேஷனை சொன்னால் போதும். ஓகேவா? ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ நம்ம ஹையர் கிளாஸஸில் நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும், அப்ஸ்ட்ராக்ட் எழுதிட்டு வாங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீசிஸ், அந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு ஸ்மால் பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு சிங்கிள் பெரிய நம்ம ப்ராஜெக்ட்னால் எப்படியும் நிறைய கோடிங்கள் எல்லாம் எழுதி வச்சுருப்போம். பட் என்ன பண்ணுவோம், சிங்கிள் பேஜில் நம்ம அந்த அப்ஸ்ட்ராக்ஷன், அந்த கோடிங்கை தீசிஸை முடிச்சிடுவோம் அந்த ப்ராஜெக்டை. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது க்ளீன் அண்ட் கிறிஸ்பி, என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையோ அதை மட்டும் சொன்னால் போதும். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் எப்படி போனேன், நான் எங்கேருந்து போய் நான் டேட்டா கலெக்ட் பண்ணேன், அந்த டேட்டா நான் எப்படி கால்குலேட் பண்ணேன், அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது ஹைடன், ஓகேவா, டீட்டெயிலில் ஹைடன் பண்ணி கொடுப்பாங்க இன்ஃபர்மேஷனை. இதுதான். ஸோ டேட்டா அப்படிங்கிறது ஒரு ரா ஃபேக்ட்டு, ஓகேவா, அதை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணி தான் கொண்டுருவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹைடிங் த இன்ஃபர்மேஷன். இதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். நம்ம கொடுக்குற டேட்டாவை ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் சொல்லாமல், இந்த டேட்டா எனக்கு ஆப்ஜெக்டை மட்டும் சொன்னால் போதும். நான் எங்கேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், எங்கேருந்து கேல்குலேட் பண்ணேன், எங்கேருந்து எந்த பார்ட்ஸ் கிடச்சிது, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Data abstraction is a powerful concept in computer science that allow programmers to treat code as an object. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கோடை என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஃபுல்லாக சொல்ல மாட்டோம், ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், கோடிங் ஹைட் வேர்டு, அந்த ஒரு பிட்டு, அந்த ஒரு வேர்டு தான் ஹைலைட் பண்ணி காமிப்போம். அதுதான் ஒரு ஆப்ஜெக்டாக சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஆப்ஜெக்ட்ஸ், பென்சில் ஆப்ஜெக்ட்ஸ், பீப்புள் ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே இன்னும் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, இது என்ன கார் ஆப்ஜெக்ட், பென்சில் ஆப்ஜெக்ட்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு கார் நமக்கு பை பண்ணுறோம் போய் ஒரு ஷோரூம்லேருந்து. நம்ம என்ன பண்ணுவோம், கார் நல்லா இருக்கா, என்ன கண்டிஷனாக இருக்கா, இந்த பார்ட் கம்ஃபர்டபுளாக நமக்கு மூவ் ஆகுதா அப்படின்றதான் பார்ப்போமே தவிர, இந்த இருக்கிற பார்ட்ஸ் எங்கேருந்து எடுத்தீங்க, உள்ளே இருக்கிற பம்பர் எங்கேருந்து எடுத்து, ஸோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் எங்கேருந்து பை பண்ணிங்க, நீங்கள் எப்படி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு தேவை ஆப்ஜெக்ட் கார். எனக்கு கார் தான் எனக்கு தேவைப்பட தவிர, காரில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் எந்த ஒரு பையர்லேருந்து வாங்கினீங்க, எப்படி அசம்பிள் பண்ணிங்க, அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், தேவைப்பட எனக்கு நீடட் இல்லை. இந்த இடத்துல நான் போய் பை பண்ண போகிறது காரு, அந்த காரை நான் நல்லபடியாக ஓட்டணும், அவ்வளோதானே. என்ன பண்ண மாட்டோம், ஒவ்வொரு பாட்டும் எங்கேருந்து வாங்கினீங்கன்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்கள்ட்ட நம்ம கேட்டுட்டு இருக்க மாட்டோம். ஸோ இதுதான், அதனால தான் சொல்கிறாங்க கார் ஆப்ஜெக்ட். அந்த கார் ஆப்ஜெக்ட் எனக்கு கிடச்சிருச்சே தவிர, நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ரைட் பண்ண போகிறேன், அவ்வளோதான் என்னோடய ஒர்க்கு. ஸோ டேட்டா இதில் என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னது, கார். இதில் ஹைட் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன, அது என்ன, ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் எங்கேருந்து வாங்கினாங்க, அதை எப்படி அசம்பிள் பண்ணாங்க அப்படின்றது ஹைட் பண்ணுது. ஸோ இதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். Programmers need not to worry about how code is implemented. இப்போ இந்த கோடுங்கிறது இந்த இடத்துல என்ன வருது, அந்த பார்ட்ஸை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு என்ன பண்ணாது, தேவைப்படாது. need not to worry. They have to just know what it does. அது என்ன பண்ணுங்க, அந்த பார்ட்ஸ் அங்கே இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோமே தவிர, அந்த பாட்டை எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். அது எனக்கு தேவையும் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது தான்.
This is especially important when several people are doing a project. இப்போ நிறைய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய இப்போ நம்ம சொல்லுவோம் பெரிய ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்தது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர்கிட்ட டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஒருத்தரே அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாது. ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கோடிங் டெஸ்டிங் எடுத்துப்பாங்க, ஒருத்தர் ப்ரோக்ராமர் கோடிங் எழுதுவாங்க, ஒருத்தர் வந்து ஹார்ட்வேர் அந்த ப்ராஜெக்ட் அந்த ஒவ்வொருத்தரும் அதுக்காக தான் நிறைய சிஸ்டம் அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு இன்னும் நிறைய ஃபீல்டு இருக்குது இல்லையா. நம்ம ஐடி ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அந்த ஐடி ஃபீல்டில் நிறைய மோர் தென் ஒன் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா. நம்ம இதில் நமக்கு சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா என்னதான் ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு, ப்ரோக்ராமரு, கோடர், அது மாதிரி டெஸ்டர், இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஜாப் ரிலேட்டடாக டிபார்ட்மெண்ட் உள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா அதை நிறைய பண்ணுவாங்க, மோர் தென் ஒன் பீப்புள்ஸ்க்கு டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பார்ட்ஸ், நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க, அந்த டாஸ்க்கை நீங்கள் இந்த கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மூலமாக டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஹியர் ப்ராஜெக்ட் ரெஃபர்ஸ் டு த ப்ரோக்ராமிங். ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது என்னது, ஒரு ப்ரோக்ராம், ஒரு கோடிங்கை ரெஃபர் பண்ணுது. வித் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் யூ குரூப் மெம்பர்ஸ் won't have to read through every line of your code to understand. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு தேவையானது அவுட்புட்டு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான கோடிங் அவுட்புட்டு கொண்டு வருவாங்க. ஒரே கோடிங் தான் எழுதணுங்கிற நெசசிட்டி நமக்கு கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோடிங் வந்து ஃபார் லூப்லேயும் போடுவாங்க, ஒயில்லையும் போடுவாங்க, டூ ஒயிலையும் போடுவாங்க. எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா அவுட்புட்டே தவிர இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்கலாமே தவிர நம்ம நீங்கள் என்ன ஒர்க் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரியான லூப்பிங் வந்து ஸ்ட்ரக்சர் இங்கே யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். ஸோ இது எனக்கு என்ன தேவைப்பட, எனக்கு இது தேவைப்பட, எனக்கு தேவையானது மேனேஜர் வந்து என்ன கொடுக்குறாருன்னா டிவைட் பண்ணி கொடுக்குறாரு ஒரு ப்ராசஸ் கொடுத்த பிறகு நீ என்ன பண்ணுவேன்னா அந்த டாஸ்க்கை நீ கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற. அவங்களுக்கு தேவையானது என்னது, அவுட்புட்டு. கரெக்டான அவுட்புட் கிடைக்குதா, அவருங்க எத்தனை தடவை போட்டாலும் என்னது ரிலேபிலிட்டியாக இருக்கா அப்படி தான் நம்ம பார்ப்பாங்களே தவிர என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் உள்ளே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோங்கிற நெசசிட்டி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செக் பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க இங்கே. With data abstractions, your group members won't have to read through every line of your code to understand. They can just assume that it does work. அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க வேலை பார்த்துருக்குறாங்க, எனக்கு தேவையான அவுட்புட் கிடச்சிருக்கு அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ப்ரொவைட் மாடுலாரிட்டி. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன ப்ரொவைட் பண்ணது நமக்கு, மாடுலாரிட்டி மீன்ஸ் என்னது, ஸ்ப்ளிட்டிங் ப்ரோக்ராம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஒரு பெரிய ப்ராஜெக்டை நிறைய டிவைட் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேலை கொடுத்துட்டு அந்த ஒர்க்குக்கான அவுட்புட் நான் வாங்கி வச்சுட்டேனே தவிர எந்தெந்த ஒர்க்கு எப்படி நடந்துச்சுங்கிற நெசசிட்டி எனக்கு தேவைப்படாது. ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ப்ரொவைட் மாடுலாரிட்டி மீன்ஸ் ஸ்ப்ளிட்டிங் a program into many modules. Classes are the representations of abstract data types. ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நத்திங் பட் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் கெட் பண்ணால் போதும். அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற நெசசிட்டி எனக்கு தேவைப்படாது. நோ நீட் டு ஒரி அபவுட் தட் அப்படின்றது தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸு. நான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணி நான் அவுட்புட்டு கிடச்சிருச்சு, வாங்கிட்டேன். அந்த அவுட்புட் எப்படி வந்தது, ப்ராசஸ் எனக்கு தேவைப்படாது. இதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ இது ஒன் ஆஃப் த 2 மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சிங்கிள் லைன் தான், பட் அந்த சிங்கிள் லைனில் இருக்கிற வேர்டிங் தான் முக்கியம், அதை தான் நோட் பண்ணணும். நான் படிச்சுட்டேன், சிங்கிள் லைன் தான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போக முடியாது. அந்த லைனில் இருக்கிற வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரே சின்ன வேர்டை ஃபுல் மீனிங்கும் மாற்றிடும். ஸோ நீங்கள் படிக்கும்போது தயவு செஞ்சு லிசன் பண்ணி படிங்க, கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க அது என்ன அப்படின்றத. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் அ டைப் ஃபார் objects whose behavior is defined by a set of value and set of operations. ஸோ நான் ஒரு வேல்யூ அப்படிங்கிறது டேட்டா, ஆப்ரேஷன்ஸுங்கிறது எனக்கான அவுட்புட்டு. ஸோ நான் வேல்யூ கொடுத்து நான் அவுட்புட்டை கெட் பண்ணிட்டேனே தவிர என்னை எப்படி பிஹேவ் பண்ணிச்சுங்கிற எனக்கு இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிக்கலாம். The abstraction data type is a type for object whose behavior is defined by a set of value and a set of operations. Okay. The definition of ADT, abstract data type, abbreviation படிச்சுக்கோங்க. ADT
abstract data types only mentions what operations are to be performed but not how the operations will be implemented. எனக்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் தெரியணுமே தவிர எதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னுங்கிற எனக்கு தெரிய வேணும் அவசியம் இல்லை. It does not specify how data will be organized in memory and what algorithm will be used for implementation the operations. என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன டேட்டா இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, எப்படி மெமரி வந்து ஆர்கனைஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் எனக்கு என்னது no need about. It is called abstract because it gives an implementation independent view. The process இதான் 2 மார்க் பாருங்கள். The process of providing only the essential and hiding the details is known as abstractions. Essential மேலாப்பில் essentials and hiding the details is known as abstractions. என்ன ப்ரொவைட் பண்ணது, எசென்ஷியல்ஸாகவும் ஹைடிங் டீட்டெயில்ஸையும் எனக்கு சொல்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. யூ கேன் சி தட் தீஸ் டெஃபினிஷன்ஸ் டு நாட் ஸ்பெசிஃபை ஹவு தீஸ் abstract data types will be represented and how the operations will be carried out. There can be different way to implement on ADT. For example, the list ADT can be implemented using singly linked list or doubly linked list. Linked லிஸ்ட்டில் நீங்கள் லிங்க் லிஸ்ட்லாம் என்னென்ன அப்படின்றது இப்போ வர அல்கோரிதம் ஒரு கான்செப்ட் ஒன்று வரும். அதில் ஃபோர்த் லெசன் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசன் ஸ்கூப்பிங்க, அதுக்கு அடுத்த லெசன் வந்து இந்த லிங்க் லிஸ்ட்லாம் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸ்டாக் அண்ட் கியூ கேன் பி இம்ப்ளிமெண்டட் யூஸிங் லிஸ்ட். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த லிஸ்ட்டை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டோமே தவிர நீ சிங்கிள் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணியா, டபுள் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணியா, இல்லை கியூ ஸ்டாக் அந்த மாதிரி அல்கோரிதம் யூஸ் பண்ணோமா, அதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. எனக்கு தேவையானது அவுட்புட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் abstraction data types. Data abstractions replicate how we think about the world. For example, when you want to drive your car, you don't need to know how the engine was built and what kind of materials the tires are made of. You just have to know how to turn the wheel and press the gas pedal. நம்ம இப்போ சொன்னது தான், ஒரு கார்னு எடுத்துகிட்டோன்னா அந்த காரை நான் எப்படி ட்ரைவ் பண்ண போகிறேன், எப்படி நான் ரைட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தானே என்னோடய திங்கிங்காக இருக்கணுமே தவிர இந்த பிரேக் எங்கேருந்து வந்திருக்கோம், இந்த ஸ்டேரிங் எங்கேருந்து வந்திருக்கோம், அந்த என்ஜின் எங்கேருந்து வந்திருக்கோம், அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணாது, தேவைப்படாதுன்னு சொல்லிக்கலாம். டு ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் யூ வில் நீட் டு கிரியேட் 2 types of functions, constructors and selectors. ஸோ இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸை என்ன பண்ணணும், ஒரு 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது என்னது, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்டு செலக்டர்ஸ். நேம்லேயே கிடச்சிருச்சு பாருங்கள் ஆன்சர் நமக்கு. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். கன்ஸ்ட்ரக்ட்னா என்னம்மா, ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுறது, உருவாக்குறது இல்லையா. தென் செலக்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலராக அதை என்ன பண்ண, ஒரு ரிட்ரீவ் பண்ணுறது. ஸோ அதான் செலக்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம படித்தது என்னென்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் என்ன, இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வேல்யூவை கொடுத்துட்டு அதுக்கான அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி நான் எடுத்துடுவேன், அவுட்புட் நான் கெட் பண்ணிவிடுவேன். பட் அந்த அவுட்புட் எனக்கு எப்படி வந்தது அப்படின்ற நெசசிட்டி இல்லாமல் இருக்கும். அதுதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். அதுக்கான என்னது டெஃபினிஷன்ஸ் என்னென்னா, த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் only the essentials and hiding the details is known as abstractions. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ட்னா என்ன சொல்லியிருக்கோம், நம்ம பில்டப் பண்ணுறது, ஒரு விஷயத்தை உருவாக்குறது, பில்டு. அண்ட் தென் செலக்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ரிட்ரீவ் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் அதை மட்டும் ரிட்ரீவ் பண்ணுறது செலக்டர்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் or functions that build the abstract data type. abstractனா என்ன பண்ணியிருப்போம், ஹைட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது கன்ஸ்ட்ரக்டர். அந்த ஃபங்க்ஷனை ரிட்ரீவ் பண்ணி அதை அந்த டேட்டா டைப்பாக கொடுக்குறது, அதை ஃபுல்லாக இன்டெப்த்தாக கொடுக்குறது செலக்டர்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருவோம்.
ஓகே. பட் செலக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக எடுத்து ரிட்ரீவ் பண்ணி அதுக்கான டேட்டா டைப்பை ப்ரொவைட் பண்ணும். அதுதான் செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ், இது 2 மார்க் படிங்க. கன்ஸ்ட்ரக்டர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் build the abstract data type. Selectors are the functions that retrieve information from the data type. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யூ ஹாவ் an abstract data type called city. சிட்டின்னு ஒன்று ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் கொடுத்துட்டாங்க. அந்த சிட்டியில் என்ன இருக்கும்? சிட்டியோட நேமு, லாட்டிடியூட், லாங்கிடியூட் இதெல்லாமே இருக்கிறது அதுக்கான ஆப்ஜெக்ட். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம். டு கிரியேட் எ சிட்டி ஆப்ஜெக்ட் யூ யூஸ்ட் எ ஃபங்க்ஷன்ஸ் லைக், எப்படி நம்ம எழுதணும் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு? சிட்டி ஈக்குவல் டு, இது என்னது? கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி, இது ஒன்றுது ஃபைல் நேம், ஃபங்க்ஷன் நேம், ஃபைல் நேம் சொல்லிட்டேன். சிட்டி ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் நேம் என்னது? மேக் சிட்டி, நேமு, லாட்டிடியூட், லாங்கிடியூட் இது கொடுக்குறோம். ஓகேவா? இது என்னது? கன்ஸ்ட்ரக்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஒரு 3 மார்க் 2 மார்க் பின்னாடி அப்படியே கொடுத்துருப்பாங்க. செலக்டார் தனியாக எப்படி நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க, இது மாதிரி கொடுத்துட்டு செலக்டார் எது, கன்ஸ்ட்ரக்டர் எது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின்ஸே இருக்குது. இதில் 3 மார்க்லையும் கேட்கறதுக்கு 5 மார்க்கில் ஒரு 10 கொடுத்துட்டு கேட்பாங்க. இது மாதிரி கூட சான்சஸ் இருக்குது. டு எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் த சிட்டி ஆப்ஜெக்ட் யூ வுட் யூஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைக். எக்ஸ்ட்ராக்ட்னா என்னம்மா? அதை நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ள செலக்ட் பண்ணி கொண்டுறது. அதுதான் கெட் நேம் சிட்டி, கெட் லாட்டிடியூட் சிட்டி, கெட் லாங்கிடியூட் என்னது? சிட்டி. ஸோ இதெல்லாமே என்னது? செலக்டார்ஸ். மேலே மேக் சிட்டி அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டார்ஸ். கீழே ஒன்றா நேம் தனியாக, லாட்டிடியூட் தனியாக, லாங்கிடியூட் தனியாக என்ன பண்ணுறது? செலக்ட் ரிட்ரீவ் பண்ணுறது. அந்த டேட்டாவை டைப்பை வந்து என்ன பண்ண ரிட்ரீவ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் தனித்தனியாக. அதுதான் த ஃபாலோயிங் சுடோகோட் will be compute the distance between 2 city. ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு 2 சிட்டிக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ற மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு என்ன பண்ணிக்கிறாங்க? கோடிங் எழுதியிருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் சிட்டி 1 சிட்டி 2, இது லாட்டிடியூட் லாங்கிடியூட். என்ன பண்ணுவோம்? ஈச் அண்ட் எவ்ரி ஒன் லாங்கிடியூடுக்கு என்ன, லாட்டிடியூடுக்கு என்ன, அதே மாதிரி சிட்டி 2க்கும் லாட்டிடியூட் எழுதி எழுதுக்கிறோம். ரிட்டன் டைப் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு கோடிங் ப்ராசஸ் எழுதுவோம். கீழே கொடுத்துருக்கிறது என்னதுமா? அந்த சிட்டி டிஸ்டன்ஸ் ஆஃப் சிட்டி 1 சிட்டி 2 அப்படிங்கிறது என்னது? கன்ஸ்ட்ரக்டார்ஸ். கீழே தனித்தனியாக இன்டெப்த்தாக பிரித்து கொடுத்துருக்கிறது செலக்டார்ஸ். ஓகேவா? இந்த above code read distance, get latitude and get longitude as functions. read as a latitude and longitude எப்படி எடுத்துருக்கோம்? read அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் as assigned as a எப்படி வரப்போகுது இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி கெட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான கோடிங் எப்படி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு தேவையானது கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, செலக்டார்ஸ்னால் என்ன, கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எப்படி எழுதணும், செலக்டார்ஸ் கோடிங் எப்படி நம்ம எழுதணும், ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஒரு பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி, நேம், லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நேம் வில் பி பாஸ்ட் அஸ் அ பேராமீட்டர், அந்த பேராமீட்டருக்குள்ளே பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? So selectors are nothing but the functions that retrieve information from the data type. Therefore, in the above code, get name city, get latitude city, get longitude city. நான் சொன்னது இங்கே திருப்பி வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. Are the selectors because these functions extract the information of the city object. கீழே பாருங்கள், ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சிட்டி வேல்யூ பாஸ்ட் as a parameter, சிட்டி வேல்யூ பாஸ்ட் as a parameter. ஒன்றுக்குமே தனித்தனியாக நேமுக்கு என்ன, லாட்டிடியூடுக்கு என்ன, லாங்கிடியூடுக்கு என்ன. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கிறது என்னது? செலக்டார்ஸ். ஸோ செலக்டார்ஸ்க்கு நம்ம எப்படி எழுதுவோம்? கமாண்ட்ஸு சுடோகோட் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பாருங்கள். கீழே கன்ஸ்ட்ரக்டர் வந்து மேக் பாயிண்ட் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டர், எக்ஸ்ஒய் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கீழே செலக்டர் பாருங்கள், எக்ஸ் கோஆர்டினேட்டர் பாயிண்ட்டு, ரிட்டர்ன் டைப் என்ன, and then ஒய் கோஆர்டினேஷன்ஸ் எப்படி, அதுக்கான ரிட்டர்ன் டைப் என்ன. ஸோ மேக் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரே நேமில் சிங்கிள் நேமில் எக்ஸ்ஒய்ன்னு கொடுத்துட்டு வந்திருக்கிறது கன்ஸ்ட்ரக்டார். அந்த எக்ஸையும் எலாபரேட் பண்ணி ஒய்யை எலாபரேட் பண்ணி கொடுக்குறது யார்? செலக்டார்ஸ். ஓகேவா? ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் சப்போர்ட்டட் பை defining an abstract data type which is collection of constructors and selectors. Constructors create an object building together
டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸு என்ன பண்ணும் கன்ஸ்ட்ரக்டர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை டுகெதர் அதுக்குள்ளே பைண்டிங் பண்ணி வச்சுக்கும். while selector extract individual pieces of information from the object. அந்த இன்ஃபர்மேஷன் ஒன்றையும் தனித்தனியாக எடுத்து ரிட்ரீவ் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணி எலாபரேட் பண்ணி கொடுக்கறது செலக்டாரோட வேலை. கன்ஸ்ட்ரக்டர் எல்லாத்தையும் ஒன்றா பாதுகாத்து வச்சுக்கும். அந்த செலக்டார் வந்து ஒன்று என்னென்ன அப்படின்றத விரிவிச்சு கொடுக்கறது செலக்டாரோட ஜாப். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன படித்தோம் அப்படின்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு படித்தோம். அப்புறம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் டைப், ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு என்னென்னு படித்தோம். அதில் தேவைப்படுற 2 ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டார்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னென்னு படித்தோம், செலக்டார்ஸ்னால் என்னென்னு படித்தோம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது பில்டிங், ஓகேவா, பைண்டிங் த இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேவா. அண்ட் செலக்டார்ஸ்னால் ரிட்ரீவ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டார்ஸ் அப்படின்றது. ஸோ ரிமைனிங் கிளாஸில் அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் செஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, thank you students.